புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வாக்கியங்கள் 13 தொடக்கம் 23 வரை. இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, ஜோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவிலே பிரியமான சகோதரங்களே, புனித பேதுருவானவருடைய இந்த அறிக்கை மத்தேயு நற்செய்தியிலே மிகவும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இயேசுவை பற்றி பல மக்கள் இடரல்பட்டாலும், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இடரல்பட்டாலும், சீடர்கள் இடரல்படக்கூடாது என்பதுதான் இயேசுவினுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுபோலவே நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, அது இயேசுவினுடைய அடையாள பிரச்சனையோ என்று எண்ண தோன்றினாலும், அது இயேசுவுக்கான அடையாள பிரச்சனை அல்ல. இயேசுவை பற்றி அப்போஸ்தலர்கள் அல்லது மக்களுடைய அடையாள பிரச்சனையாக இருந்தது. ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். இயேசுவை யாரென்று அடையாளம் காணுவதற்கு மக்கள் தடுமாற்றம் அடைந்த பொழுது பேதுருவானவர் தெளிவாக சொல்லுகிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். ஆனால் சற்று நேரத்தின் பின்னர் இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி, சாவை பற்றி முன்னறிவிக்கிற பொழுது பேதுரு மீண்டும் தடுமாறுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு இது வேண்டாம், இது நடக்கவே கூடாது என்று சொல்லி அவர் நினைக்கிறார். ஏனென்று சொன்னால், மெசியா என்பவர் இந்த உலகத்தினுடைய அரசர், இந்த உலகத்தினுடைய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசர் என்று அவன் நினைத்து கொண்டான். ஆகவேதான் அப்படியான ஒரு எதிர்பார்ப்பை, அப்படியான ஒரு பதிலை பேதுருவானவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே. சற்று நேரத்தின் முன்னர் பேதுருவை பார்த்து, நீ பேதுரு, இந்த பாறையின் மீது திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி அவரை திருச்சபைக்கு தலைவராக கொடுக்க முனைந்த இயேசு ஒரு சில மணித்துளிகளின் பின்னரே அவரை சாத்தானே என்கிறார். ஏனென்று சொன்னால், அங்கே பேதுருவுக்குள்ளே இறைவனுக்குரியதும் இந்த உலகத்துக்குரியதும், கடவுளுக்குரியதும் சாத்தானுக்குரியதும், தெய்வீகத்துக்குரியதும் மனித பிளவினத்துக்குரியதுமான
இயல்புகள் கலந்து காணப்பட்டன. ஆகவேதான் அவன் இந்த உலகை சார்ந்த மனித இனத்தை சார்ந்தவன் என்பதற்காக அவனுடைய மனித குணத்தாலேயான அல்லது அவனுடைய இயற்பெயரை அங்கே சொல்லி காட்டுகிறார். யோனாவின் மகனான சீமோனே என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தை சார்ந்தவன் நீ, ஆனால் விண்ணகத்தில் உள்ள என் தந்தை உன்னை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பெயரை சீமோன் என்ற பெயரிலிருந்து பேதுரு என்று மாற்றுகிறார். அதாவது இப்பொழுது நீ மண்ணுலக மைந்தனாக அல்ல, விண்ணுலக மைந்தனாக இந்த விண்ணரசின் விழுமியங்களை வளர்ப்பதற்கு கருவியாக இருக்கின்ற திருச்சபைக்கு தலைவராக நீ நியமிக்கப்படுகிறாய் என்று அவரை இந்த மண்ணக ஆசைகளிலிருந்தும் மண்ணக எண்ணங்களிலிருந்தும் விண்ணகத்துக்கான எண்ணங்களுக்கு அழைத்து செல்கிறார். ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவை பற்றிய பேதுருவின் தடுமாற்றம் இன்று மனிதர்களாகிய எங்களுக்கும் வரலாம். ஒரு மனிதருக்குள்ளே இந்த நன்மையும் தீமையும் கலந்திருக்கலாம். இந்த மண்ணகத்துக்கான குணாதிசயங்களும் விண்ணகத்துக்கான இயல்புகளும் கலந்திருக்கலாம். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை என்று சொல்லி ஒரு கவிஞன் எழுதுகிறார். ஒரு மனிதனுக்குள்ளே தீய குணங்களும் நல்ல குணங்களும் இருந்து அங்கே போராடி கொண்டிருக்கிறது. தீய குணங்களை மேற்கொண்டு வெற்றி கொண்டு நன்மைத்தனங்களை நிறைப்பதுதான் எங்களுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த இயேசுவுக்கும் சாத்தானுக்குமான போராட்டத்திலே நாங்கள் பங்களிக்க அழைக்கப்படுகிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவின் சீடர்களாக, இயேசுவுக்கு சாட்சியம் பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த மண்ணக சிந்தனைகளை விடுத்து கடவுளுக்கு ஏற்றவை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மெசியா என்பவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளின் மகன் என்று சொல்லப்படுகிற பொழுது அவர் கடவுளுக்கு உகந்த செயல்களை, இந்த மண்ணுலகத்துக்கு உகந்த செயல்களை அல்ல, கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்து பாடுகள் பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு உயிர்த்தெழ வேண்டும் என்கின்ற இயேசுவினுடைய விருப்பத்தை, கடவுளுடைய விருப்பத்தை இயேசு நிறைவேற்றினார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மெசியாவை வாழும் கடவுளின் மகனாக ஏற்றுக்கொண்ட பேதுருவைப் போல நாங்கள் எப்பொழுதும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுவோம். தடுமாற்றம் அடைகின்ற பேதுருவாக அல்லாமல் தெளிவு அடைகின்ற பேதுருவாக, தெளிவடைகின்ற சீடர்களாக நாங்கள் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறாக நாங்கள் இயேசுவோடு உள்ள உறவை வளர்த்து இயேசுவுக்கான தெளிவை எங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ளுகிற பொழுதுதான் நாங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு மெசியாவாக அறிவிக்க முடியும். அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய வாழ்வும் பணியும் கேட்கப்படுகின்றது. ஆகவே இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளின் வார்த்தைகளை சிந்தித்து இன்றைய நாளை ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்வோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.